நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் இந்த சுவர் எத்தனை பேரை பழிவாங்க போதோ அப்படிங்கிற வசனம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு பொருந்தும். விஜய் வரும்போதெல்லாம் ஒரு சாவு விழுந்து கொண்டே இருக்கு. அப்படி தஞ்சாவூருக்கு விஜய் அவர்கள் வர்றாரு. வரும்போது அவரை பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் போன திருச்சி கல்கண்டார் கோட்டை சார்ந்த விக்னேஷ்ங்கிற பையன் அடிபட்டு சுயநலவு இல்லாமல் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை சேர்க்கப்படுறான். இன்றைக்கு அந்த பையன் உயிரிழந்திருக்கிறான். 18 வயசு பையன், கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து கொண்டிருந்த பையன், ஒரு பால் வியாபாரியினுடைய பையன், ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்திற்கும் கீழான ஒரு குடும்பம். அன்றாடம் பால் ஊற்றுனாதான் அவங்க வீட்டில் ஒலை கொதிக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் அந்த பையனை கஷ்டப்பட்டு ஒரு கல்லூரியில் படிக்க வச்சு, அந்த பையன் படித்து வாழ்க்கையில் முன்னேறி அந்த அப்பா அம்மாவை பால் ஊற்றி தன்னை படிக்க வச்ச அப்பா அம்மாவை காப்பாற்றிடுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த குடும்பத்தினுடைய ட்வின்ஸ் 2 பேர், அதில் ஒருத்தன் இறந்து போயிட்டான். அந்த குடும்பமே நிலைதடிமாக நிற்குது. இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், நண்பா நண்பீஸ் தோலா தோழிஸ், உங்களுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது செய்ய அரசியலுக்கு வந்திருக்கிறேன், 36 வருஷமாக என் படத்தை பார்த்தீங்க, அதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு செஞ்சதுக்கு என்னுடைய உடம்பு தோலை அறுத்து செருப்பா தச்சு உங்க காலுக்கு போடலாம்னு சொன்ன அந்த விஜய் ஒரு வார்த்தை கூட அந்த குடும்பத்திட்ட பேசல. 15 நாட்கள்ல ஒரு 2 நிமிஷம் கிடைக்கலையா? கரூர்ல 41 பேர் மரணத்துக்கு தான் போக முடியல. போனா திரும்பி கூட்ட நெரிசல் ஏற்பட்டுரும், திரும்பி மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டுரும், காவல்துறை நெருக்கடின்னு சொன்னீங்க. ஃபோன் பண்ணி பேசுறது கூட காவல்துறை நெருக்கடியா? ஃபோன் பண்ணி உங்க அப்பா அம்மாட்ட ஆறுதல் சொல்ல கூட காவல்துறை நெருக்கடியா? இப்போ மட்டும் இல்லை, இது வரைக்கும் செத்தவன் எவன் குடும்பத்துக்கும் போகல விஜய். இவர் தான் இந்த ஒட்டுமொத்தமான மக்களையும் காப்பாற்ற வரங்கிறாரு. விஜய் எப்பெல்லாம் வெளியே வர்றாரோ அப்பெல்லாம் ஒரு சாவு விழுந்து கொண்டே இருக்கிறது. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, விக்கிரவாண்டியில் கூட்ட நெரிசலில் சார்லஸ் என்கிற ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. பக்கத்தில் கூடிய முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை கொண்டு போறாங்க. சிகிச்சை பலனாம உயிர்ந்துறாரு. அது பெரிய செய்தியா மாறல. விஜய்க்கு கூடிய கூட்டம், மாஸ் கூட்டம்ங்கிற அந்த இதிலே அந்த செய்தி பெருசா மாறல. ஒரு உயிரிழப்பு பெருசா பேசப்படல. விஜயை பார்க்கிற ஆர்வத்தில், மாநாட்டுக்கு போற ஆர்வத்தில் திருச்சியில் விஜயனுடைய தீவிர சினதை, எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அந்த பையன், கலை சீனிவாசன்ங்கிற விஜயனுடைய இளைஞரணி பொறுப்பாளர். சீனிவாசன், கலைஞர் 2 பேர் உட்பட அவங்க வாகனத்தில் போன 5 பேர் விபத்துக்குள்ளாக்கப்படுறாங்க. அதில் 2 பேர் ஸ்பாட் அவுட், கலையும் சீனிவாசனும் ஸ்பாட் அவுட்டு. மாநாடு அங்கே நடந்துகிட்டு இருக்கு, இங்கே உடல் வந்துருச்சு. குடும்பமே கதறி அழுது. எந்த பொறுப்பாளரும் எட்டி பார்க்கல. ஒரு வார்த்தை கூட விஜய் ஆறுதல் சொல்லலை, இரங்கல் அறிக்கை கூட போடலை. புஷியானந்த் அப்புறம் வந்தாருங்க. அந்த குடும்பம்லாம் அதை நிராகரித்தாங்க. சிறு உதவி கூட அந்த குடும்பம் செய்யலை. கிட்டத்தட்ட 15-20 ஆண்டு காலமாக விஜய்க்கு போஸ்டர் விடி, விஜயனுடைய எல்லா படத்துக்கும் முதல் காட்சியை போய் பார்த்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் போல கொண்டாடக்கூடிய அந்த ரசிகர்கள், ஒரு திருச்சி உறையூரை சார்ந்த சீனிவாசன், கலை 2 பேரும் இல்லை. அதுக்கும் எதுவும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் மதுரையில் மாநாடு. மதுரை மாநாட்டில் விருதுநகரை சார்ந்த ஒரு பையன் பேனர் கட்டும்போது மின்சாரம் தாக்கி இறந்து போகிறான், காளிராஜ் அப்படிங்கிற பையன். அதுக்கும் கண்டுக்கல. செங்கல்பட்டை சார்ந்த பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பையன் அதே போல வாகன விபத்தில், இந்த மதுரைக்கு வர்ற வாகன விபத்தில் இறந்து போகிறான். அதுக்கும் எந்த விதமான உதவியும் செய்யலை. மதுரைக்குள்ளேயே 18 வயசை சார்ந்த கூடலூர் சேர்ந்த ரோசன்கிற பையன், சின்ன பையன், அந்த குடும்பமே அவனை தான் நம்பி இருந்துச்சு, அந்த பையன் இறந்து போனான். அதற்கும் எந்த விதமான உதவி, அவங்க அப்பா அந்த உடலை அடக்கம் செய்வது கூட இது இல்லாமல் அப்புறம் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. இன்னைக்கு அனாதையாக அந்த குடும்பம் நின்றுக்கிட்டு இருக்கு. கூடலூர் சேர்ந்த ரோசனுடைய குடும்பம். சேலத்தில் ஒரு வடநாட்டை சார்ந்த ஒரு தொழிலாளி, சேலம் வெள்ளிப்பேட்டை செவ்வாய்ப்பேட்டையில் வேலை பார்த்தவன், இந்த சேலத்தில் இருந்த வெயில் கூட்டம் போட்டதில் வெயிலுடைய உக்கரம் தாங்காமல் கூட்ட நெருக்கடில் விழுந்து இறந்து போகிறாரு. இங்கே பார்த்தா இப்போ தஞ்சாவூரில் இந்த விக்னேஷ் அப்படிங்கிற பையன், கரூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி போட்ட 41 பேர், சின்ன சின்ன குழந்தைகள், 8 குழந்தைகள், 13 பெண்கள், குடும்பமாக ஒரே குடும்பத்தில் அம்மா 2 குழந்தைங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைங்க, மொத்தமாக குடும்பமாக செத்துச்சு. அதுக்கே கவலைப்படாதவன் இந்த விக்னேஷ்காக கவலைப்பட போகிறான். விஜய் ஒருமையில் பேசுன்றாங்க. நான் ரொம்ப மரியாதையாகவே கேட்குறேன். சின்ன சின்ன பசங்க மொத்தம் இது வரைக்கும் 54 பேர் செத்துருக்காங்க. இந்த 1.5 ஆண்டுகளில் விஜயை பார்க்க போய் 54 பேர் செத்துருக்காங்க.
தமிழ்நாட்டு அரசியல் யாருக்காவது இப்படி நடந்திருக்கா? 100 ஆண்டுகால அரசியல் எடுத்துக்குவோம். 100 ஆண்டுகால அரசியல்ல இப்படி மக்கள், அது சின்ன சின்ன பசங்க, இளைஞர்கள், எம்ஜிஆரை கைது பண்ண, எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, அவர் இறந்து போயிட்டாருன்னு பல பேர் அட்டாக் வந்து செத்துருக்கான். இந்திரா காந்தி இறந்துட்டாங்க செய்திகளை விட்டு பல பேர் அட்டாக் வந்து செத்துருக்கிறான். ஜெயலலிதாவை கைது செய்யும் போது கூட சில பேர் தீக்குளிச்சு செத்தாங்க. இப்படி உணர்ச்சி வயப்பட்டு சாகிறது வேற. ஆனா விபத்துக்குள்ளாகி வாழ வேண்டிய வயசுல எல்லாமே சின்ன சின்ன பசங்க. விஜயனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய, தாவே கலக்கூடிய எல்லாமே சின்ன சின்ன பசங்க. வாழ்க்கையினுடைய அரசியல்னா என்னன்னு தெரியாது, வாழ்க்கை என்னன்னு தெரியாது, அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம்னு தெரியாது. அப்பா அம்மாவோட காசுல வாழக்கூடிய பசங்க, 18 வயசு 19 வயசு, சில பேருக்கு வாக்கே இல்லை, பெரும்பாலும் வாக்கு இல்லை. இந்த பசங்க தான் விஜய் பின்னால பைத்தியம் முடிச்ச மாதிரி தர்றான். ஏன்னா வழிகாட்ட இவனுக்கு சரியான தலைமை இல்லை. எது அரசியல், எது கொள்கை, எது நாளைக்கு நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போது, எது தமிழ்நாட்டுக்கான தேவை என்பதை எந்த பற்றியும் கவலைப்படாம திரையில நடிச்சதுனாலே அவர் மேல ஒரு பெரிய கிரேஸ். அது யாரும் எல்லாரும் மேலே இருக்கு, எல்லா நடிகர்களுமே இருக்கு. விஜய் அப்படிங்கும்போது அவர் நடிகனே அரசியலுக்கு வரும்போது இன்னொரு கிரேஸ் ஏற்படுது. அதனால என்ன பண்றான்னா, எதை பற்றியும் அவனுக்கு தெரியல. எங்க போனாலும் அவன் என்ன பண்றான், டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறான். அவனுக்கு தியேட்டரும் தெரியல, கோவிலும் தெரியல, ஐயப்பன் கோயிலும் தெரியல, அரசியல் மேடையும் தெரியல, பள்ளிக்கூடமும் தெரியல, கல்லூரியும் தெரியல, ஐபிஎல் கிரவுண்டும் தெரியல. எங்க அரசியல் பேசணும், எங்க அரசியல் பேசக்கூடாது, எங்க வந்து விஜய் வாழ். ஏன்னா ஒரு தேட்டரில் 500 பேர் படம் பார்க்குறான். 500 பேர் விஜய் ரசிகனா திமுக காரங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து திமுக திமுக திமுகன்னு கத்துனா ஒரு 10 நாம் தமிழர்காரங்க இருப்பாங்க. அவங்க நாம் தமிழர் கத்துனா, பிஜேபி காரங்க கத்துனா கேவலமா இருக்காது? மக்கள் அருவருப்பான். ஒரு இடத்துல 4 பேர், அதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுது, அங்கே தாவேக்கா டிவிக்கேன்னு கத்துனா கூட சரி, அவர் கட்சி கூட்டம் கத்துறான். திமுக காரங்க ஸ்டாலின் வாழ்கன்னு கத்துவாங்க, அதிமுக அம்மா நாம வாழ்க, எம்ஜிஆர் நாம வாழ்கன்னு கத்துவோம். அந்த கூட்டத்தில் தான் கத்துவாங்க, எல்லா இடத்துலையும் கத்த மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்க. ஒரு வீட்டில் 4 கட்சியில் கூட இருப்பாங்க. ஆனால் அப்படி கத்திக்கிட்டே யாராவது போவாங்களா ரோட்டில்? அப்படி கத்திக்கிட்டே போனால் என்ன அர்த்தம்? பைத்தியம்னு அர்த்தம், லூசுன்னு அர்த்தம், மெண்டல்னு அர்த்தம், கிறுக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் இன்னொருத்தன் இல்லாமல் தானா பேசிட்டு போறானா அவனுக்கு பேர் பைத்தியம். சம்பந்தமே இல்லாத இடத்துல ஒருத்தன் டிவிக்கு தளபதினு கத்துறானா அவனுக்கு பேர் பைத்தியம்னு அர்த்தம். அப்போ இந்த பைத்தியங்களை எப்படி திருத்துவது? அநாத புணமா போய்கிட்டு இருக்கானுங்க, செத்து போயிட்டு இருக்கானுங்க. பார்க்கும்போது யாரா அவனுங்க, இந்த உயிர் வந்து எவ்வளவு உன்னதமானது, ஒரு உயிர் எவ்வளவு உன்னதமானது. யாரும் சாகன்னு யாரும் நினைக்க முடியாது. ஆனால் தாவேக்காரன் என்ன பண்ணானா, சாகன்னு நினைக்கிறான். சாட்டை துறைமுருகன் காலமானார், சாட்டை துறைமுருகன் மரணம், சாட்டை துறைமுருகன் மாரடைப்பால் மரணம்னு போடுறான். அதாவது நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நம்ம செத்து போயிடணும்னு நினைக்கிறான்னா அவன் எப்படி அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்கான் பாருங்க. அப்போ வந்து ஒரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஏற்று நிற்கிறோம், எடப்பாடி ஏற்று நிற்கிறோம், மோடி ஏற்று நிற்கிறோம், பிஜேபி ஏற்று நிற்கிறோம். இவங்களாம் செத்து போயிடணுமா? ஏற்று நிற்கிற எல்லாரும் செத்து போயிடணும்னு நினைக்கிறது அரசியலா? அவங்க கண்ணு முன்னாடி நம்ம நல்ல அரசியல் பேசி வளரணும்னு நினைக்கிறது அரசியலா? விஜயனுடைய கொள்கை என்னன்னு கேட்டால், விஜயாண்டா கூட்டத்துக்கு தாமதா போனார்னு கேட்டா, விஜயாண்டா வீட்டுக்கு வச்சு மனைவி வாழாம நடிகை கூட சுத்திட்டு இருக்காருன்னு கேட்டா, விஜயாண்டா பெத்த பிள்ளைய மகனை போற ரோட்ல விட்டுட்டு அண்ணன் சீர அக்கா சீர கொடுக்காருன்னு கேட்டா நீ செத்து போங்கிறான். ஏண்டா 41 பேர் துள்ள துடிக்க கொன்னுட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மலேசியால போய் ஆடுறான ஒருத்தன், அவனே உயிரோட வாழும்போது, கட்டுன பொண்டாட்டி கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு கதறிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு நடிகையோட கல்யாணத்துக்கு போற அவனே உயிரோட வாழும்போது, பெத்த பிள்ளை வெளியே நிற்கும் போது மற்ற பிள்ளைகளுக்கு தாய்மாமன் சீர் கொடுன்னு சொல்றான ஒரு வெக்கம் கட்டவன் அவனே உயிரோட வாழும்போது நான் ஏன்டா சாகணும்? ஒருத்தனாவது, அந்த கட்சியில் கூடிய ஒருத்தனாவது மானம், ரோசம், சூடு, சொரணை, குறைந்தபட்ச அடிப்படை அறிவு கொண்ட தாவே கலக்கிற ஒருத்தனாவது, விக்னேஷ்னு ஒருத்தன் உன்னைய பார்க்க வந்து செத்து போனானே, அவனுக்கு ஏன்டா நீ ஆறுதல் சொல்லணும்னு கேட்கல. ஆனா சொல்றான், தளபதி தான் சொல்லிட்டே இருந்தாரு பைக்கில் வராதிங்க பைக்கில் வராதிங்கன்னு. அவன் விழுந்து செத்தா தளபதி என்ன பண்ணுவாரு? அவனை பார்க்கத்தானே வந்தான், அவர் வந்ததுனால தான் வந்தான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாக வரணும், பாதுகாப்பாக போகணும், யாரும் இருசக்கர வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது அப்படின்னு விஜய் அறிவுரை பண்ணல. என்னைய பாதுகாப்பாக விட்டுருங்க வீட்டுக்குன்றான். அப்புறம் எதுக்கு இவ்வளவு பேரணி? ஏன் கோவாக்கு போகும்போது இப்படி ஒரு பேரணி நடைபெறலையே? பனையூர் இருந்து பட்டினப்பாக்கம் போகிறதுக்கு யாரும் போய் போகிறது இல்லையே? சொல்லிட்டு போகிறாரா? விஜய் ஏர்போர்ட்டில் இறங்குறாரு, வாகனங்களை முறைப்படி நடத்தி வாகனங்களை முறைப்படி கொண்டு போகிறதுக்கு பாதுகாப்பு வழங்கி, விஜய்க்கு மட்டும் இசட் பிரிவு, காவல்துறை, பர்சனல் செக்யூரிட்டி கார்டு எல்லாருக்குல்ல. உன் உயிர் அவ்வளோ மதிப்பானது. உனக்கு வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இசட் பிரிவு பாதுகாப்பு கேட்குது. ஏன் உன் உயிர் வந்து ஒன்றை மட்டும் உங்கள் ஆத்தாப்பை வந்து தங்கத்தில் வாங்கினாங்க, விக்னேஷை மட்டும் தவுட்டுக்கு வாங்கினாங்களா?
விக்னேஷுடைய ஆத்தாப்பனுக்கு அவருடைய உயிர் எவ்வளவு பெரிய உயிரா இருந்திருக்கும். திருச்சி செத்து போன கலைக்கும் திருச்சி செத்து போன சீனிவாசனுக்கும் அந்த உயிர் எவ்வளவு மதிப்பா இருந்திருக்கும். சேலத்தில் செத்து போனதுக்கு அந்த உயிர் எவ்வளவு மதிப்பா இருந்திருக்கும். உங்க உயிருக்கு 11 பேர் பாதுகாப்பு, பர்சனல் பாடி கார்டு, அது இல்லாம போலீஸ், அது இல்லாம ஆதவ் புசி, நிர்மலா குமார் எல்லாம் வச்சுக்கிறீங்கல்ல. உங்களுக்கு சொகுசு காரு, சொகுசு பஸ், சொகுசு வாகனம், மகிழுந்து எல்லாம் வச்சுக்கிறீங்களா. தனி சாட்டல் ஃபிளைட்டு. உன் உயிர் அப்படி இருக்கு. ஏன் உன் உயிர் அவ்வளவு பாதுகாக்கணும். அது மாதிரி அடுத்த உயிரையும் பாதுகாக்கணும். தன்னால தன்னை பார்க்க வந்து ஒரு இறந்திருக்கான்னா அவர் பிடிச்சு தள்ளல, அவர் பிடிச்சு பைக்குக்குள்ள கொண்டு போய் விடல, ஒத்துக்கிறோம். ஆனா உன்னை பார்க்க வந்து இறந்திருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல், ஒரு ட்வீட், இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது, என் சாலைகளை போகும்போது கவனமா வாங்க, தலைக்கவசம் அணிஞ்சுக்கோங்க, வேகமா வராதிங்க, என் வண்டியை பின்தொடர்ந்து வராதிங்க, எல்லாம் விட்டு எல்லாரும் கூட்டத்தில் போய் வரது நில்லுங்க, நான் வந்து பார்க்குறேன், முண்டி அடிச்சு போகாதீங்க, பெண்களை தள்ளாதீங்க. இதை சொல்றதுக்கு தலைவனா தான் சொல்லுவான். தற்கூரி பையலா இருந்தா எப்படி சொல்லுவான்? சாகட்டும், நமக்காக ஒரு 100 பேர் கூட சாக மாட்டாங்களா? நமக்காக ஒரு 100 பேர் செத்துருக்காங்கிறத அவங்க கௌரவமாக தாங்க நினைப்பாரு. கரூரில் என்னை பார்க்க வந்து 41 பேர் செத்துருக்காங்கன்னா 41 பேர் எனக்காக செத்துருக்காங்களே, அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் ஒரு காடு மாதிரி இருக்கேன்ல அந்த மணலில். ஏன்னா சைக்கோ தானே, சைக்கோ அந்த மணலில் தான் இருப்பான். இல்லைன்னா மனைவியை பழிவாங்க மறுநாளே கல்யாணத்துக்கு நடிகையோட போவானா? விஜயை நோக்கி கேள்வி கேட்டா, விஜயனுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, ஏண்டா உன்னை பார்க்க வந்து செத்து போனவனுக்கே நீ ஆறுதல் சொல்லாமல் இருக்க, நீ எல்லாம் ஒரு தலைவனான்னு கேட்டா, நம்மளை பற்றி அவதூறு பரப்புற, கேவலமா பேசுற, ஆபாசங்களை கற்கிற இந்த மாதிரி கும்பல் இருக்கான்ல விஜயனுடைய விர்ச்சுவல் வாரிசு, அவன் எல்லாரும் ஒரு நாள் இப்படி ரோட்ல அனாதை அடிபட்டு செத்து கிடப்பான். அப்போதும் தூக்குவதற்கு தாவேக்கா வரமாட்டான். நாம் தமிழ்ச்சி குருதி கூட பாசுறதா வந்து அவனை தூக்கி விடும். நாம் தமிழ்ச்சி தான் வந்து ரத்தம் கொடுக்கும். நீ அனாதையா செத்து போனா கூட உன்னை அடக்கம் பண்ணதுக்கு நாங்க தான் வரணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து